ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எஸ் வேலங்கர். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால் டெக்கர் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஒரு நீளமான பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு A4 ஷீட் மாதிரி எடுத்துக்கோங்க. நானும் இந்த A4 ஷீட்டில் வந்து பாதியாக கட் பண்ணி அந்த மாதிரி தான் எடுத்துருக்கோம். ரொம்ப நீளமாக தெரியுது பார்த்தீங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து டேப் எடுத்துக்கோங்க. டேப் எடுத்துகிட்டு அந்த டேப்போட ரவுண்டு நீங்கள் எது வேணால் ரவுண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டேப்பே ரவுண்டாக எடுத்துக்கிறேன். ரவுண்டாக எடுத்துட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ரவுண்ட் போட்டே காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ரவுண்டு போட்டு காமிக்கிறேன். எல்லாத்தையும் ரவுண்டு போட்டேன். ஒரு 6 ரவுண்டு கிட்ட போட்டிருக்கேன் நான். ஸோ நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் அந்த 6 ரவுண்டையும் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து 6 ரவுண்டையும் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம கலர் அடிக்கணும். நீங்கள் வந்து கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். நான் வந்து கலர் பேப்பர் எடுக்கல. ஏன்னா என்கிட்ட எல்லா கலரும் கலர் பேப்பர் இல்லை. அதனால் நான் வந்து ஸ்கெட்சே எடுத்துக்கிட்டேன். ஸோ ஸ்கெட்சை எடுத்து நான் வந்து கலர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். எவ்வளோ கரெக்டாக இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் கலரில் நல்லா ரவுண்டாக வந்து பண்ணிக்கோங்க. ரவுண்ட் கலர்னு சொல்லிட்டேன், சாரி. இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்கெட்சு இந்த மாதிரி நான் வந்து லைட் கலர் ஸ்கெட்ச் எடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஸ்கெட்ச் நான் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நான் க்ரீன் கலர் அடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து க்ரீன் கலர் அடிச்சுட்டேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து க்ரையான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரையான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் வந்து கலர் பேப்பர் வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து ஆரஞ்சு கலர் பண்ணுறேன். ஆரஞ்சு கலர் இப்போ பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், அது பறந்து போயிடுச்சு. அது நான் வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் விட்டு அடித்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து க்ரையான்ஸே பண்ணலாம். க்ரையான்ஸு ஆயில் பேஸ்ட்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து எல்லோ கலர் அடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ எல்லோ கலர் அடிச்சுட்டு காமிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் எல்லோ கலரே காலி. அந்த லைட்டாக கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதை வச்சு அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் ஒயிட் கலரே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஒயிட் கலர் தான் நான் இதை வந்து தனியாகவே ஒயிட் கலர் தான் நல்லாயிருக்கும் அப்படி. ஆனால் வந்து பேப்பரும் ஒயிட் கலர். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கலர் பேப்பரை எடுத்து பேக்ரவுண்டாக வச்சுக்கோங்க. நான் வந்து ஒயிட் கலராகவே வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து ஒன்றும் பண்ண முடியல. ரெட் கலர் வந்து ரொம்ப கேவலமாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் வந்து நம்ம போட்டு ஒட்டிட்டு எல்லாம் பண்ணும் போது தான் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வந்து நான் ப்ளூ கலர் அடிக்க போகிறேன். ஸோ ப்ளூ கலர் அடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் ப்ளூ கலர் அடிக்கிறேன். இப்போ வந்து நான் ஃபுல்லாக அடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து அடிச்சிட்டேன். இது கொஞ்சம் கசங்கி அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லாயிருக்கு. அடுத்த கலர் வந்து நான் வந்து என்ன அடிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிங்க் கலர்னு சொல்லலாம். ஆனால் வந்து ஸ்கெட்சில் வந்து பிங்க் கலர் அவ்வளோவா இருக்காது, வயலட் கலர் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து வயலட் கலர் தான் அடிக்க போகிறேன். ஆனால் இது பார்க்கறது பிங்க் மாதிரி இருக்கும். இப்போ பிங்க்கையும் அடித்து முடிச்சிட்டேன் நான். நீங்களும் 5 கலரையும் இந்த மாதிரிலாம் அடிச்சுக்கோங்க. 5 கலர் இல்லை, 6 கலர். நான் வந்து 5 தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஒயிட் கலர் ஒன்று வச்சுருக்கோம்ல. இப்போ வந்து நான் எல்லா கலரையும் அடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பூ செய்ய போகிறோம். பூக்கு வந்து நான் வந்து இப்படி நடுவில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இதுவே வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் செய்யணும். ஸோ இப்போ வந்து கட் பண்ணிட்டேன் நான் இந்த மாதிரி. இப்போ வந்து நான் நேராக கேமரா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கேமரா எடுத்தேன். அப்புறம் ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃபெவிகாலை வந்து அந்த மடிக்கிற சைடு வந்து நீங்கள் ஒட்டணும். நான் இப்போ வந்து தப்பாக ஒட்டியிருக்கேன். ஸோ அதனால் அது வந்து மடிக்காது. இப்போ நான் வந்து அழிச்சிட்டு உங்களுக்கு நான் வந்து அந்த பக்கம் ஒட்டுற மாதிரி காமிக்கிறேன். இப்போ வந்து நான் இந்த பக்கம் ஒட்ட போகிறேன். இப்படியே வந்து நீங்கள் வந்து எல்லா இதுக்கும் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி தான் வந்து பூ மாதிரி வந்து இருக்கும். இதே மாதிரி இப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் செஞ்சுருங்க. இப்போ வந்து நான் எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்துக்கும் நான் வந்து அந்த மாதிரி ஒட்டிட்டேன். இப்போ வந்து பார்க்கறதுக்கு அந்த மாதிரி பூ மாதிரிலாம் இருக்குது. ஆனால் வந்து பூ வந்து வேறு எஃபெக்ட்னு நீங்கள் வந்து செய்யணும். நான் வந்து இந்த மாதிரி தான் செய்கிறேன். இப்போ வந்து நான் அந்த கட் பண்ண ரவுண்ட்லாம் கட் பண்ண பேப்பர்லேயே நான் வந்து செய்கிறேன். அதெல்லாம் வந்து ஓரத்துலலாம் கட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து வரைய போகிறேன். அவ்வளோ ஒன்றும் வரைகிறதுலாம் இல்லை. நீங்கள் சும்மா வந்து வளைஞ்சி பண்ணாலே போதும். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இப்படி தான் நான் பண்ணுறேன். இல்லைனா உங்களுக்கு வேறு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் லீஃப் வரைகிறேன். ஆனால் லீஃப் வந்து ஒழுங்காக வராது. எனக்கு வந்து கேமரா வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் நான் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணிகிட்டே நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் வந்து லீஃப்லாம் வரைஞ்சிட்டேன். நீங்கள் நிறைய லீஃப் வரையலாம். நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து அதை நான் வந்து உள்ளே வச்சிடுறேன். ஏன்னா அது பறந்து போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து நான் வந்து
பூ ஒட்டலாம் இல்லை க்ரீன் கலர்லாம் வந்து போட்டுட்டு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ க்ரீன் கலர்லாம் போட்டேன். கொஞ்சம் ஒரு மாதிரி கசங்கி இருக்க மாதிரிலாம் இருக்குது, ஆனால் பரவாயில்ல. இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. ஃபெவிகால் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பூக்கு வந்து ஒட்டுங்க. நான் வந்து ஒயிட் கலர் பூவை மேலே ஒட்ட போகிறேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் மேலே ஒட்டலான்னு இருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஃபெவிகாலை வந்து அதில் இது பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் மேலே ஒட்டலான்னு போகும்போது பறந்து போயிடுச்சு. நான் வந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒட்டிட்டேன். இப்போ வந்து ரெட் கலர் பூ வந்து ஒட்ட போகிறேன் நான். இதுவுமே கொஞ்சம் வந்து நல்லா ஒட்டுங்க. நிறைய கம் போட்டே ஒட்டலாம். ஏன்னா வந்து அப்போ தான் கொஞ்சம் நாள் நிற்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் அதையும் வந்து ஒட்டிட்டேன். நான் வந்து நல்லாவே நீங்கள் பெரிய பேப்பராகவே எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி பண்ணதுனால இது மாதிரி இருக்குது. இப்போ நான் எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஏதோ நல்லாயிருக்கு, ஆனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இன்னும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய பேப்பராகவே எடுத்து பண்ணுங்கள். ஏன்னா வந்து ரொம்ப குட்டியாக இருக்க பேப்பரில் வந்து பண்ணதுனால இப்படி இருக்குது. நீங்கள் நல்லா பெரிய பேப்பராகவே பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வாலில் வந்து போட்டுட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்படி தான் இருக்குது. நான் வந்து டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார்